அமைக்கியான கருத்தில் நாளத்தில் ஒரு இனிமையான சிறு பறவை வசித்து வந்தது. அவளுக்கு பல இறகுகளும் ஒரு கனிவான இதயமும் இருந்தது. ஆனா அவளுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவள் பார்த்தது கேட்டது இல்லை என உணர்ந்தது எதுவாகிலும் அந்த அனுபவத்தை ஒரு சிறு கல்லில் எழுதிவிடார். அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் அல்லது வேதனையாக இருந்தாலும் ஒவ்வொரு தடமும் நினைவில் கொள்ளத்தக்காது என்று அவள் நம்பினாள். நல்ல நினைவுகள் நம்மை சிரிக்க வைப்பது, கெட்ட நினைவுகள் இதயத்தில் இருக்க கூடாது என்று அவள் நினைத்தாள். அவள் எழுதி விட்டு விட்டால் போதும் என்று அவள் கருத்தினாள். என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் அவள் ஒரு புதிய கல்வி எடுத்து தனது கருத்தைகளை தனது கொக்கால் எழுதி அவள் பறக்கும் இடமெல்லாம் தாளுடன் எடுத்து செல்லும் ஒரு சிறு துணி பையில் வைத்தாள். அது அளவுக்கு மட்டும் தானே தோன்றியாது. அவள் தனது நினைவுகளை சேர்த்து மகிழ்ந்தாள். அவள் எதிர்காலத்தில் தனக்கு உதவும் என்று நம்பினாள். அந்த சிறு பை அவளுடைய பொக்கிஷமாக மாறியது. அவளுடைய வாழ்க்கையில் பருவங்கள் நிறைந்தது. ஆனா நாட்கள் செல்ல செல்ல அவளுடைய பையன் இடையத்தை கிடைக்க ஆரம்பித்தது. அதிக எடையை குறிக்கின்றன. மெதுவாக அது அவளுடைய இறக்கைகளை படிக்க ஆரம்பித்தது. அவளுடைய பரப்பு மெதுவாக மாறினது. விரைவில் அவள் வழக்கம் போல் உயரமாக பறக்க முடியவில்லை. ஆனா பறவை அதை கவனிக்கவில்லை. அவள் மீறும் கலைகளை செத்துக் கொண்டே இருந்தாள். ஒரு நாள் அவள் ஒரு வயதான ஆந்தையை சந்தித்தாள். அந்த கேட்டது, நீ எந்த பையை எடுத்து செல்லுகிறை குட்டியை? பறவை புன்னகைத்தது. அது என் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மகிழ்ச்சியும் ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு பாதமும் பறவைக்கு ஒன்று புரியவில்லை. பறந்து சென்றான். ஆனால் அந்த விமானமும் முன்னைய போடையும் விலக்கணமாக இருந்தது. வாரங்கள் கடந்தன. அவளுடைய பை இப்போ நிரம்பி இருந்தது. நிரம்பி வழிந்தது. அவள் தரையிலிருந்து உயர்த்த சிரமப்பட்டாள். அவளுடைய இறக்கைகள் அடுங்கி அவளுக்கு எந்த சக்தியும் எஞ்சி இருக்கவில்லை. ஒரு மழை மாலை பாதுகாப்பன இடத்துக்கு பறக்க முயன்ற போது அவள் விழுந்தாள். கடலின் எடை அவளுடைய மென்மையான உடலில் நசுக்கின்றது. அவள் உயிர் வாழ உதவும் என்று நினைத்த நினைவுகளை கீஸ் அவள் கேயப்படுத்திருந்தாள். இப்பொழுது அது நினைவுகள் அவளுடைய உயிரை பறித்து விட்டாது. அன்று இரவு அந்த மீண்டும் அவளை பார்த்தது. அமைதியாக கிடந்தாள். சிறு பறவையை பார்த்து, நினைவுகள் காட்டுவதற்காக, உங்களை தடுத்து நிறுத்துவதற்காக அல்ல என்று வருத்தத்துடன் கிசுகிசுத்தான். அவள் எல்லாவற்றையும் சுமக்க முயன்றதால் வாழ மறந்து விட்டாள். நேரங்களெல்லாம் அனைத்தும் நல்ல மற்றும் கெட்ட நினைவுகளை சேர்த்து அவற்றை பற்றி சிந்திக்கின்றோம். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் கடந்த காலத்தை சுமந்து சென்றால் நாம் உள்ள சொல்வடிவோம். நாம் இன்று அனுபவிக்கவோ அல்லது நமது எதிர்காலத்தை நோக்கி பறக்கவும் முடியாது. பறவை போல பறக்கந்த காலத்தின் வழியோ அல்லது மகிழ்ச்சியையோ கூட நீ நான் நேரம் சுமக்கிறார்கள். ஏற்கனவே நடந்ததை நம்ப